السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, நாம் வரலாற்று செய்திகளை சுருக்கமாகவும் படிப்பினை தரக்கூடிய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது தமது தோழர்களுக்கு சொன்ன அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். இதில் இடம்பெறக்கூடிய செய்தி உண்மையில் ஒரு ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இந்த செய்தியில் நடைபெறக்கூடிய, இந்த வரலாற்றில் நடைபெறக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உண்மையில் நம்மகிட்ட இருக்குதாங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னால் பாருங்க, இஸ்ரேல் சமூகத்தில் சார்ந்த ஒருவர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், ஒருவரிடமிருந்து மற்றவரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்குகிறார். ஒரு நம்மளை வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்குவோமா இல்லையா, அந்த மாதிரி இடத்தை வாங்குறாரு. இடத்தை வாங்கினால் அந்த இடத்துல பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு மண்ஜாடி, யார்கிட்ட வாங்கினாரோ அந்த இடத்துல மண்ஜாடி ஃபுல்லாக தங்கம் நிரம்பி இருக்குது. புதையல்னு சொல்லுவோமா இல்லையா, புதையல் இருக்குது, அந்த இடத்துல புதையல் இருக்கு. ஆனால் இவர் காசு கொடுத்து இந்த நிலத்தை வாங்கிட்டார். இப்போ இது யாருக்கு சொந்தம்? யார் வாங்கினாரோ அவருக்கு தான் சொந்தம். அப்படித்தானே நம்ம வளமுறையில் இருக்குது. இப்போ அவருடைய நிலம், அவர் பணம் கொடுத்து வாங்கிட்டார். ஆனால் இந்த பணம் கொடுத்து வாங்கினவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த மண்ஜாடியை எடுத்துக்கிட்டு போய் யார்கிட்ட வாங்கினாரோ, யார் விற்றாங்களோ, அந்த நிலத்தை யார் விற்றாரோ அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. இந்தாங்க, உங்கள் நிலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு, இது எனக்கு சொந்தமானதில்லை, உங்களுக்கு சொந்தமானதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. நாம் கொடுப்போமா? 1000 ரூபா பணம் இருந்தால் கூட என்ன செய்வோம், நம்ம நிலத்தில் கிடந்தது நாம் தான் வாங்கணும், அடிச்சது லக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், தூக்கி பாக்கெட் வச்சுட்டு போயிடுவோம். சரியா? எல்லோரும் இந்த சம்பவத்தை கொஞ்சம் உள்ளத்தில் நினச்சி பாருங்க, அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி. இப்போ நாம் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல இருந்தால், தங்கம் 50 பவுன் தங்கம், இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு 50 பவுன் தங்கங்கிறது எங்கேயோ போச்சு. ஏன்னா 50 லட்சத்தை தாண்டி போச்சு. 50 பவுன் தங்கம் சட்டியில் இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் உள்ள தங்கம், சுத்தமான தங்கம், 916 அப்படி கிடைக்கிது தங்கம். எடுத்து கொண்டு போய், எப்பா உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், உங்கள் நிலத்தெல்லாம் இருந்துச்சு, இந்தாங்கப்பா 50 பவுன் தங்கம் வைப்போமா? பக்கத்தில் உள்ளவனு கூட மூச்சு விட மாட்டோம். அப்படியே தூக்கி சுருட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்போம். இதான் நடக்கிற உண்மை, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உண்மை. அப்போ எப்படிப்பட்ட மனப்பான்மை பாருங்க. கொண்டு போய் நேராக கொடுக்குறாரு, உங்கள் நிலத்துல தான் நான் எடுத்தேன், இது உங்கள் நிலத்துல உரியது தான், இது உங்களுக்கு உரியது தான், வச்சுக்கிடுங்கன்னு. சரி, இதுவே அந்த நிலம் வித்தவரை நாம இருந்திருந்தா, ஒருத்தர் கொண்டு வந்து அந்த மாதிரி நம்மகிட்ட கொடுக்குறாரு, நம்ம என்ன செய்வோம்? அப்படியா? ஆமாம் ஆமாம், என்னுடைய முன்னோர்கள் புதைச்சி வச்சுருப்பாங்க, அது என்னுடைய தங்கம் தான் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்போம். இதான் நடக்கும். ஆனால் நிலத்தை வித்தவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள்கிட்ட விற்றது நிலமும் நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து தான் விற்றேன், அதனால் அது உங்களுக்கு உரியது தான், எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு.
ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படி ஒரு செய்தியை கேட்க ஆச்சரியமா இருக்கு. நிலத்துக்காரரும் இல்லை, அது எனக்கு சொந்தமானது இல்லை, ஏன்னா உங்ககிட்ட வித்துட்டேன். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து தானே வித்தேன், அதனால அதுல கிடைத்த அந்த புதையலும் உங்களுக்குரியதுதான், நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரு இல்ல நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கும் இதுல தகராறு, சண்டை நடக்குது. உனக்கு தான் எனக்கு தான் உனக்கு தான் என்ன செய்யறாரு, சண்டை நடக்குது. நீ தான் வச்சுக்கணும் அவர் சொல்ல, இல்ல இல்ல நீங்க தான் வச்சுக்கணும் அவர் சொல்ல. தங்கம் படாத பாடுபடுது. அதை நம்மகிட்ட இருந்திருந்தா தங்க நேரம் செதறி இருக்கும். அவங்ககிட்ட என்ன செய்யுது, படாத பாடுபடுது. நீ வச்சுக்க இல்ல நீ வச்சுக்கன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. கடைசி என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் போறாங்க, நம்ம தீர்ப்பு கேட்க போவோம். இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். அவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நீதிபதிட்ட போறாங்க. சரி உனக்குரியதா எனக்குரியதா, அதாவது எனக்கு தான் உனக்கு தான் சண்டை போட்டு நீதிபதிட்ட போல, அவங்க எனக்கு வேணா உனக்கு தான் நீ தான் வச்சுக்கணும், இல்ல எனக்கு வேணா நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக நீதிபதிட்டு போறாங்க. நீதிபதிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் இடத்த வித்தேன், அவர் வாங்கினார், அதுல தங்கம் கிடைத்தது, நான் சொன்ன இடத்தோட சேர்த்து தான் எல்லாத்தையும் வித்து, அது உனக்குரியது. அவர் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல, நீங்க இடத்தோட சேர்த்து வித்தாலும் அந்த நிலத்துல தானே இருந்துச்சு, அது உங்களுக்கு கூட நிலம் தானே, ஆரம்ப காலத்துல அங்க தானே இருக்குது, உங்களுக்குரியதான் இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னதோட அந்த நீதிபதி அழகான ஒரு தீர்ப்பு கொடுத்தார். ரெண்டு பேரும் என்ன விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னா நீங்க வச்சுக்கிடுங்க இல்ல நீங்க வச்சுக்கிடுங்கன்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்குன்னு யாருமே என்ன செய்யல, அதை சொந்தம் கொண்டாடல. இதனால பார்த்தாங்க என்ன இவ்வளவு நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, யாரும் இந்த பொருளுக்கு ஆசைப்படாதவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீதிபதி ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, நீங்க உங்க ரெண்டு பேருக்கு ஆண் குழந்தை இருக்குதா, ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குதா கேட்குறப்ப ஒருத்தர் சொல்ற ஆமா எனக்கு குலாம் ஒரு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. இவர் சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணம் பண்ண வச்சு அதிலிருந்து அவங்களுக்கு செலவழிங்க, அதுலேருந்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்ககிட்ட கொடுங்க, அதுலேருந்து நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக செலவழியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இப்படி தீர்ப்பு கொடுத்ததை நாம முஸ்லீம்ல 1721 ஹதீஸாகவும் புகாரில 3472 ஹதீஸாகவும் பார்க்குறோம். அப்போ பாருங்க, இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன வருதுன்னா, அப்போ பணத்துக்கு ஆசைப்படாமல் மனிதர்கள் எந்த அளவுக்கு உள்ளத்தால் நெருங்கியவர்களாக இருந்தார்கள் நமக்கு தெரியுது. அப்ப இன்றைக்கு பணம் என்று சொன்னாலே உறவுகளையே உடைக்கக்கூடிய காலமாக இன்றைய காலம் இருக்கு. பணத்திற்காக வேண்டி, சொத்திற்காக வேண்டி, நகைக்காக வேண்டி இன்றைய காலகட்டத்தில் உறவுகளே முறிக்கிறாங்க. இரத்த பந்தமே துண்டிச்சு நிற்கிது. காரணம் என்ன? சாதாரண ஒரு தாள். அந்த பணத்துக்காக வேண்டி இன்னைக்கு இரத்த பந்தங்கள் அருந்து போய் நிற்கிறது. இந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிதர்சனமா நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நிதர்சனமாக நடக்குது. நல்ல பழகுவாரு, நல்ல ஒரு சகோதரனா இருப்பாரு, நல்ல சகோதரிகளா இருப்பாங்க, வீடுகள்ல ரொம்ப அற்புதமான அன்புகளை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா பணங்காசு என்று வரும் பொழுது அவர்கள் முகம் காட்டக்கூடியவராகவும், உறவை அதே நிமிஷம் கொஞ்சம் கூட யோசிக்காம, இத்தனை நாள் பழகினாரே, இவனோடு நம்மளோட ஒரு நாள் பழகினாரே, நல்ல முகபத்தா இருந்தாரே, கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்சில் அடிச்ச மாதிரி உடனே உறவுகளை அந்த பணத்திற்காக பிரிக்கக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி. இது சஹீஹான ஒரு செய்தி. இது கட்டுக்கதை அல்ல. இது சொல்வது என்பது கட்டுக்கதை அல்ல, உண்மை சம்பவம். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, பணம் காசு என்பது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும். அது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் எந்நேரமும் ஒருவரை ஏழையாக வைத்திருக்க போவதல்ல. திடீரென்று அவருடைய நிலைமை அல்லாஹ் மாற்றுவான். அதே போன்று யார் உச்சத்தில் இருக்கிறார்களோ அல்லாஹ் நாடினால் அவரை கீழ்த்தரத்துக்கு வர செய்வான். ஆனால் இந்த உள்ளங்கள் ஒன்றுபடுவது என்பது, அன்பு பாராட்டுவது என்பது, மனிதர்களுக்கு மத்தியில் இணக்கமாக இருப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது இந்த உலகத்தில் நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கிறது, நாளை மறுமையிலும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆக இந்த பணங்காசுகளுக்காக வேண்டி நாம் உறவுகளை முறிக்காதவர்களாக, அதற்காக வேண்டி இரத்த பந்தங்களை துண்டிக்காதவர்களாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும், நல்லதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும், உண்மை சொல்லக்கூடியவர்களாகவும், நேர்மையாளர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரியுது. ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது.
ஏமாற்றக்கூடியவராக இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி செய்யணும். உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒருத்தர் ரோட்ல போறாரு, திடீர்னு ஒரு பர்ஸ் எடுத்து, பாய் இது உங்க பணமானு பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த பர்ஸ்ல பார்த்தா 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்க. ஆமா ஆமா இப்பதான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு எடுத்து வைக்கிறது. இது ஏமாத்து. மன் கஷ்ஷா ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுவோம் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போ அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்படுவது, ஏன் யாரு கேட்க போறா, சுத்தி முத்தி யாருமே இல்லை, நம்மகிட்ட வந்து வாண்டடா கேட்கிறாரு, வழியேக்க வந்து கேட்கிறாரு, இந்த பரிசு உங்களையா அப்படின்னு கேட்கிறாரு. நாம் என்ன செய்யறோம்? நேர்மையாளராக இருந்தால், உண்மையாளராக இருந்தால், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற பயமுடையவராக இருந்தால், இல்லைங்க இது என்னோட பணம் இல்லை, யாரோ தவற விட்டுட்டு போயிருக்கிறாங்க, இங்க யாராவது முக்கியஸ்தர்கள்ட்ட தெரிந்தவர்கள்ட்ட நாம் என்ன செய்வோம், கொடுத்து வச்சிருப்போம், இது யார் தேடி வருகிறார்களோ அவர்கள்ட்ட கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மட்டும் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட மனப்பான்மையில தான் நம்ம அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அப்படிப்பட்ட தூய எண்ணங்கள் உடையவராக அல்லாஹ் நம்மளை ஆக்கர்ல புரிய வேண்டும். இப்ப மட்டுமல்லாமல் நாம் மரணத்தை சுவைக்கும் வரையில் இந்த தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீம் ஆக்கர்ல வேண்டும். அடுத்தவர்களுடைய சொத்துக்கோ சுகத்திற்கோ பணத்திற்கோ ஆசைப்படாதவர்களாக, நாளை மறுமை ஆசைப்பட்டவர்களாக, அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நபியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆசைப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கியர் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.